அந்த பிரார்த்தனைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஓதிய ஒரு பிரார்த்தனை என்னன்னு சொன்னா, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா, சப்பித் கல்வி அலாதீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக வைத்து விடு. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதுகிறார்கள். நமக்கு ஓத சொன்னாங்கன்னா அது வேற விவகாரம். நம்ம ஓதனு, நம்முடைய உள்ளம் அடிக்கடி சஞ்சலப்படு, ஓதித்தான் ஆகனு என்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பல விடுத்தம் இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்பதை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஒருத்தர் பேசினா ஹதீஸா பேசுறாரு, குர்ஆன் வசனமா பேசுறாரு, அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எதை கேட்டாலும் ஹதீஸ், எதை கேட்டாலும் குர்ஆன் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம்? இப்படியும் சொர்க்கம் தான். ஏன்னா பேசினாலே ஹதீஸ் இல்ல, பேசினாலே குர்ஆன் வசனம் வருது, அப்ப சொர்க்கம் இல்லாம இருக்குமா? இப்படி நாமளே தேத்திக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க நடக்குது. அத்தனை பேர் சஹாபாக்களை பேசிக்கிறாங்க, எப்படியும் சொர்க்கம் போயிடுவார் போல, அந்த அளவுக்கு இப்படி வர்க் பண்றாரு, இப்படி எதிரிகளோட போராடுறாரு என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் நரகத்தில் நுழைவார் அப்படிங்கிறாங்க. கேட்ட அத்தனை பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. அபூலஹப், அந்த அபூலஹப் நாசமா போகட்டும்னு குர்ஆன் சொல்லுதுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம். லாஜிக் என்னங்க அதுல? அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அதுதானே சொல்லப்படுது. அப்ப இவர் பார்க்கிறாரு, இதுக்கு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அபூலஹப் உயிரோடு இருந்திருக்கிறார். 10 ஆண்டுகள் அபூலஹப் இந்த செய்திகளை எதிர்த்து இருக்கிறார். அபூலஹப் இந்த இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும்னா ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை. என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், முகமது நபியுடைய கொள்கையை ஏத்துக்கிறேன் பொய்யாக சொல்லி இருந்தால் கூட அபூலஹப் இஸ்லாத்துக்கு வர மாட்டார், நாசமா போகணும் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, நேருக்கு நேர் முரண்பாடாகி இருக்கும் குர்ஆன்.